என்னோட பேஷண்ட் ஒருத்தர் கேட்குறாரு, டாக்டர் என்னோட குழந்தையோட பல்லு ஆழமா சொத்த வந்துருச்சு, அந்த பல்ல காப்பாத்திக்கணுமா இல்ல எடுக்கலாமா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறாருன்னா, அந்த பல்லு பால் பல், அதாவது விழப்போற பல். ஸோ அவரோட டவுட் என்னன்னா, விழப்போற பல்லு தானே, அதை கண்டிப்பா காப்பாற்றணுமா அப்படிங்கிறது அந்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். மைசெல்ஃப் டாக்டர் கார்த்திக் ஃப்ரம் டாக்டர் CK டென்டல் அண்ட் ஃபேஸ் கிளினிக். விழப்போற பல்லா இருந்தாலும் அந்த பல்லுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த பல் இல்லாத சமயங்கள்ல அந்த ஃபங்க்ஷன் இருக்காது. அதாவது அந்த குழந்தையால சூ பண்ண முடியாது, அதோடைய பேச்சு தடைபடும். எல்லாத்துக்கும் மேல இந்த விழப்போற பல்லு தான் வரப்போற பெர்மனன்ட் டூத்துக்கு ஒரு ஸ்பேஸ் மெயின்டைனர். அதாவது அந்த இடத்துல அந்த பல் இருக்கிற வரைக்கும் இருந்தாதான் கீழே இருக்க பல் கரெக்டான பொசிஷன்ல வரும். முன்னாடியே அந்த பல்ல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய பற்கள் கோணமானலா வரும், அந்த குழந்தையோடைய தாடை வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால பால் பல்லா இருந்தாலும் எவ்வளோ நாள் அந்த பல் இருக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த பல்லை நம்ம சேவ் பண்ணிக்கிறது தான் பெட்டர் சாய்ஸ்.